நம்ம ஹைபிஸ்கஸோட பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம சயின்டிஃபிக்காக என்னென்னு சொல்லுவோம்னா கார்பல்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மான்றது ரொம்ப மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில், அதாவது ஆன்தர் ஸ்டேமன்லேருந்து ஆன்தரோட போலன் கிரெயின்ஸ்லாம் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும். ரவுண்டாக தான் இருக்கும் போலன் கிரெயின்ஸ். அது இங்கே ப்ளேஸ் ஆகி அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு டியூப் க்ரியேட் ஆகி நம்மளுக்கு இங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இங்கே ஸ்டிக்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டெயில். ஸ்டெயில் ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும், நல்ல ஒரு காம்பு மாதிரி இருக்கும் பார்க்க. இது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஆன்தர்லாம் நிற்கும். ஹைபிஸ்கஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியாக இருக்கும். அதை பற்றி கீழே பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஓவரி, அதாவது எக் மாதிரி இருக்குல்ல, ஃபீமேல் இதுலேயும் அப்படி தான் இருக்கும். அதாவது ஹியூமனோட ஃபீமேல் இதுலேயும் இதே மாதிரி எக் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே குட்டி குட்டி ஓவியல்ஸ் இருக்குது. அதை ஒரு விஷயம் கேரி பண்ணிகிட்ருக்கு. இந்த பேக், இந்த ஃபுல்லத்தையுமே ஒன்று கேரி பண்ணிகிட்ருக்கு. அதை நம்ம தலாமஸ்ன்னு சொல்கிறோம். அதையே ஒன்று கேரி பண்ணோம். அதுதான் இது. இது என்னதுன்னா காம்பு. ஹைபிஸ்கஸோட காம்பு இருக்குல்ல, அதுதான் இது. அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும். இது கண்ணுக்கு தெரியாது. ஓவரி இந்த இடத்துல இருக்கிறத கேலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிற விஷயத்த கேலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். கீழே இருக்கிறது ஸ்பைக் கேலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல இருக்குல்ல இது. அதை இப்போ நம்ம ஃபீமேல் இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, அதே மாதிரி நம்மளுக்கு மேல் இருக்கும். மேலே காட்டுறேன். இந்த இடத்துல ஆன்தர். ஆன்தர்னால் அந்த மேலே இருக்குல்ல லோப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது ஆன்தர்னு சொல்லுவோம். அது ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணும் இந்த இடத்துல. அதை கனெக்டிவ்னு சொல்கிறோம். அது ஈஸி தானே வச்சுக்க. கீழே ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது பூரா ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டேமன், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் போட போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.